வணக்கம். அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடம் ஆனது அதிமுகவின் தரப்பில் தரப்பட இருக்கிறது. மற்றொரு இடம் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து தரப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மத்தி தொகுதியில் தற்பொழுது புதிய நீதி கட்சி போட்டியிடலாம் என தற்பொழுது தகவலானது வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது மதுரை மத்தி தொகுதியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒரு வேட்பாளர் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மதுரை மத்திய தொகுதிக்கு கீழ்கண்ட வேட்பாளரை விட முடிவு செய்து அறிவிக்கப்படுகிறது. மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் சுந்தர்சி அவர்கள் சன் ஆஃப் சிதம்பரம் பிள்ளை வேட்பாளராக நியமிக்கப்படுகிறார். 30/3/2026 திங்கட்கிழமை அன்று பாரதிய ஜனதா கட்சி மற்றும் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட உள்ளது. இரண்டாவது வேட்பாளராக சென்னையில் திங்கட்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிமுகப்படுத்த உள்ளோம். இடம், நேரம் விரைவில் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று தற்பொழுது புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். பாஜக பார்த்தோம்னால் 27 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ஒரு இடமானது புதிய நீதி கட்சிக்கு வழங்கப்பட இருக்கிறது. அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட இருக்கக்கூடிய அந்த தொகுதி எது என்பதுதான் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அதிமுக கூட்டணியில் பாஜக இடம் பெற்றிருக்கிறது. இதில் கந்தர்வக்கோட்டை தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. கந்தர்வக்கோட்டைக்கு பதிலாக தற்பொழுது ஆலங்குடி தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தொகுதி மாறி போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த தொகுதியை சென்னையில் ஒதுக்குமாறு பாஜக கோரி வருகிறது. ஒருவேளை பாஜகவிற்கு சென்னையில் தொகுதி ஒதுக்கப்பட்டால் அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக போட்டியிடுவார்கள்? ஏனென்றால் விருகம்பாக்கம், துறைமுகம், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளை தொடர்ந்து அதிமுக கேட்டு வந்த நிலையில் பாஜகவும் அதே தொகுதிகளை கேட்டு வந்தது. இந்த நிலையில் பாஜக சென்னையில் ஒரு தொகுதியை ஒதுக்கினால் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என எண்ணுகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது புதிய நீதி கட்சியும் அது குறித்த ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறது. திங்கட்கிழமை இது குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் தற்பொழுது அது குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சுந்தர்சி அவர்கள் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஏனென்று சொன்னால் தேர்தல் அரசியல் முதலாக அவர் களமிறங்குகிறார். அதே போன்று மதுரை மத்திய தொகுதியில் பார்த்தோம்னால் PT பழனிவேல் தேவராஜன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை எதிர்த்துதான் தற்பொழுது சுந்தர்சி அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது.